இலங்கையில் நன்கு வசதி படைத்த குடும்பத்தைச் சேர்ந்த சகோதரர்கள் இருவர் தற்கொலைப்படை தாக்குதலில் ஈடுபட்டு பலரது உயிரை பறித்துள்ளனர். யார் அவர்கள்? விரிவாக பார்க்கலாம். இலங்கையை உலுக்கிய தொடர் வெடிகுண்டு தாக்குதலில் வசதியான குடும்பத்தைச் சேர்ந்த சகோதரர்கள் இருவர் மனித வெடிகுண்டுகளாக செயல்பட்ட தகவல் அனைவரையும் அதிர்வடைய செய்துள்ளது. இன்சாப் இப்ராஹிம், இல்ஹாம் இப்ராஹிம் இருவரும் கொழும்புவின் தெமட்டக்குடையைச் சேர்ந்த தொழிலதிபர் முகமது இப்ராஹிமின் மகன்கள். நாம் காணும் இந்த வெள்ளை நிற வீடு இவர்களுடையதுதான். இலங்கை தொடர் குண்டுவெடிப்புகளுக்கான சதித்திட்டங்கள் இங்குதான் அரங்கேற்றப்பட்டதாக கூறப்படுகிறது. இவர்களின் தந்தை முகமது இப்ராஹிம் இப்பகுதியில் புகழ்பெற்ற தொழிலதிபர். இவரின் மகன்களா இத்தகைய கொடூர தாக்குதல்களை அரங்கேற்றியது என அதிர்ச்சியில் உறைந்துள்ளனர் அண்டை வீட்டார். இப்ராஹிமின் மூத்த மகனும் தாமிர ஆலை உரிமையாளருமான இன்சாப் இப்ராஹிம் 33 வயதானவர். இவர்தான் ஷாங்கிரிலா ஹோட்டலில் தற்கொலைப்படை தாக்குதல் நிகழ்த்தியுள்ளார். இவரது சகோதரரான இல்ஹாம் இப்ராஹிம் மற்றொரு இடத்தில் மனித வெடிகுண்டாக மாறி தாக்குதல் நடத்தியுள்ளார். 31 வயதான இல்ஹாம் இப்ராஹிம் தேசிய தவ்ஹீத் ஜமாத் அமைப்பில் இருந்தவர் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. குண்டுவெடிப்பு குறித்து தகவல் கிடைத்ததை அடுத்து தெமட்டக்குடையில் உள்ள இப்ராஹிமின் வீட்டிற்கு அதிரடிப்படையினர் விரைந்திருக்கிறார்கள். வீட்டுக்குள் நுழைய முற்பட்ட போது பலத்த சத்தத்துடன் அங்கும் ஒரு குண்டு வெடித்திருக்கிறது. ஒரு காவல் ஆய்வாளரும் 2 காவலர்களும் அந்த இடத்திலேயே உயிரிழந்தார்கள். வீட்டுக்குள் இருந்த இல்ஹாம் இப்ராஹிமின் கர்ப்பிணி மனைவியான ஃபாத்திமா வெடிகுண்டை இயக்கி இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. குண்டு வெடித்த பிறகு வீட்டுக்குள் சென்று பார்த்த பாதுகாப்பு படையினர் ஃபாத்திமா தவிர 2 குழந்தைகளும் இறந்து கிடப்பதை கண்டார்கள். 6 மகன்கள் 3 மகள்களின் தந்தையான தொழிலதிபர் முகமது இப்ராஹிமை காவல்துறையினர் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். இப்ராஹிமின் குடும்பத்தினருக்கு இப்படியொரு பின்னணி இருக்கிறதா என அருகில் உள்ள வீட்டுக்காரர்கள் அதிர்ந்து போயிருக்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக இலங்கையிலிருந்து ஒளிப்பதிவாளர் ஐயப்பனுடன் மணிகண்டன்.